நீ வந்ததுல இருந்து ஸ்வேதாவை போய் ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை. அவ ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்கா. அதுதான் மருதானே அப்படி சொல்லுது. நான் இங்க வந்ததுல இருந்து ஸ்வேதாவை போய் பார்க்கலன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அதுக்காக நீங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல. ஆனா நியாயமா சொல்லணும்னா நான் தான் வருத்தப்படணும். தலையில் அடிப்பட்டு உயிர் போகிற நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கே ஒன்றும் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஆசிரமத்துக்கு கொண்டு போய் அங்கேயும் முடியாமல் சித்தர் மலைக்கு கஷ்டப்பட்டு போய் வெந்நீலா மூலிகையை பறித்து கொண்டாந்து எனக்கு வைத்தியம் பார்த்து செத்து பொழைச்சி இன்னைக்கு நான் உயிரோட வந்து இங்கே உக்காந்துட்டு இருக்கேன். பக்கத்துல இருந்து என்ன பார்த்துக்கணுன்ற கரிசனமே கிடையாது. சரி பரவாயில்ல, அதை கூட விட்டுடலாம். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்போ ஸ்வேதா எனக்கு ஆரத்தி எடுத்து மாமா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான்னு நினைச்சேன். ரொம்ப எதிர்பார்த்துட்டோம். அதெல்லாம் எதுவும் கிடையாது, பரவாயில்ல அதையும் விட்டுருவோம். ஜனனி எனக்கு ஆரத்தி எடுத்து அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு வார்த்தை, மாமா உங்க உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா கேட்டிருக்கலாமே. அது கூட இல்லையே. என்னாச்சு? கீழே நான் சாப்பாடு வாங்க போனேன். உங்க மாமா காது படவே ஸ்வேதாக்கு உடம்பு சரியில்லைன்னு பேசிதான் சாப்பாடு கொண்டு வந்தேன். அப்ப கூட உன் மாமா உனக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்லை. ஸ்வேதா, நான் அப்ப சொன்னப்ப நீ ரொம்ப நம்பிக்கையா பேசின. அதனாலதான் உன் நம்பிக்கையை குலைக்க வேணாம்னு நான் எதுவுமே பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உன் மாமா உன்னை தேடி வர்றதுங்கிறது கனவுல கூட நடக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு புரிய மாட்டேங்குது. இத்தனை நாள் கழிச்சு நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னை வந்து பார்க்கவே இல்லையே, ஒரு வார்த்தை கூட அதை பத்தி கேட்கவே இல்லையே. ஏன் இல்ல, யாரை வந்து பார்க்கணும் அது எனக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எதுவுமே பண்ணாம எனக்கு ஜுரம் வந்திருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு காரணமா சொல்லி உள்ள உட்காந்துட்டு இருக்கிறது சரியா இல்லையா? தப்பா இருக்கு. பேசணும், என்ன வேணா பேசலாம், ஆனால் ஒரு நியாயம் இருக்கணும். தம்பி ஏதோ நன்றியை பத்திலாம் பேசுனீங்க. என்ன தம்பி, யாருக்கு நான் நன்றியா இல்லை? இல்லை, யாருக்கு நான் நன்றியா இருக்கணும்? உண்மையா சொல்ல போனா நான் நன்றி காட்ட அளவுக்கு அப்படி யாருமே நடந்துக்கல. பரவாயில்ல, ஆனா நான் நன்றியா தான் இருக்கேன். என்னை விட ஒருத்தன் யார்கிட்டயும் நன்றியா இருக்க முடியாது. இப்போ நான் ஏன் அமைதியா இருக்கேன்னா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வேண்டாம். அவங்க மேலாம் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம கெடுத்துக்கணுமேன்னு பார்க்குறேன். நீ பேச, நீ என்ன வேணா பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறோன்னு யோசிச்சதுக்கு அப்புறம் கேளு. புரியுதா? முத்தரசுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் சின்ன குழந்தை மாதிரி எடுப்பார் கைப்பில் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தப்பு கணக்கு போட்டுட்டீங்களே. எனக்கு எல்லாம் தெரியும். மரியாதை கொடுக்குறேன், காப்பாத்திக்கோங்க. இப்ப என்ன, ஸ்வேதாவை போய் நான் விசாரிக்கணும். நான் விசாரிச்சுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. என்ன மருதானே, தேவையில்லாம அதையும் இதையும் பேசி அண்ணனை கோவப்பட வச்சுட்ட. என்ன பண்ண சொல்ற? பயந்து பயந்து எவ்வளவு நாள் தான் இருக்கிறது? பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. பூனைக்கு மணி நான் கட்டினதாவே இருந்துட்டு போட்டோம். எல்லா பிரச்சனையும் ஏதோ ஒரு வகையில சரியானா போதும். இது சரியாகிற மாதிரி தெரியல. மறுபடியும் பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கு. ஸ்வேதா, ஸ்வேதா,
முத்தரசன் சார். வாங்க சார். ஸ்வேதா, மாமா இல்லை படு 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 படு. சிரமப்படுத்திக்காத. இல்லை உடம்பு சரியில்லை, நாங்கள் இதை பார்த்துட்டு போடாங்க. எப்படி இருக்கு? நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. மாத்திரைலாம் ஒழுங்காக எடுத்துக்கோ. முடியலன்னா சொல்லு, டாக்டர் கூட்டு போக சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. சரி. ஸ்வேதா, நான் என்னமோ நினைச்சேன். அவர் கீழே இருந்த இருப்பையும் மொறப்பையும் பார்த்தா கண்டிப்பா இங்க வரமாட்டாருன்னு நினைச்சேன். நீ கில்லாடிடி. நீ சபதம் போட்ட மாதிரியே உன்னை தேடி உன் ரூமுக்கே வந்து உன் மாமாவை பார்க்க வச்சுட்ட. பார்த்ததோட இல்லாம உன்னை விசாரிச்சுட்டும் போயிட்டாரு. உண்மையிலே நீ பெரிய ஆளுடி. ஏண்டி என்ன அரைஞ்ச இப்போ? பேசாமருடி. நானே நொந்து போயிருக்கேன், நீ வேற கடுப்பு மேல கடுப்பேத்திரியா? என்னடி என்ன சொல்ற? மாமா வந்து பாக்குறது நல்லதானே? என்ன நல்லது? யாருக்கு நல்லது? வந்து பார்த்ததையும் விசாரிச்சதையும் கவனிச்சியா? அப்படியே மிஷின்ல கீ கொடுத்த பொம்மை மாதிரி வந்துட்டு போறாரு. உள்ளுக்குள்ள அவருக்கு எதுவும் ஆடல, அசையல. அப்படியே வந்தாரு, பார்த்தாரு, விசாரிச்சாரு, போயிட்டாரு. ஏதோ கடமைக்கு வந்து போறாரு. அப்படிலாம் என்ன இப்ப இல்லன்னு சொல்ல வரியா? கண்ணுக்கு எதிரா நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க சொல்றது நம்ப சொல்றீங்களா? கண்டிப்பா மாமா 100% இல்ல 1000% மாறி இருக்காரு. எனக்கு தெரியுது. நான் நினைச்சனே சவால் சவால்னு, அது வெறும் சவால் இல்ல, மிகப்பெரிய சவால் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஹலோ ஸ்வேதாமா, நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சுந்தரம் பேசுறேன். சொல்லு, என்னாச்சு? அந்த வாசு விஷயத்துல ஏதாவது தெரிஞ்சதா இல்லையா? மா, அந்த வாசு தூக்கு போட்டலாம் சாகலாமா? யாரோ கொலை பண்ணிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிதாம்மா சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவனை யாரோ ஒரு லேடி தாமா கொண்டிருக்காங்க. ஆனா அதுக்கான ஆதாரம் இன்னும் சிக்கல. ஆதாரம் கிடைச்சதுன்னா உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேம்மா. சரி சொல்லு. சரிங்கம்மா. அந்த வாசுவை கொலை பண்ணது ஒரு பொண்ணா இருக்கும்னு சொல்றான். காணாம போன ருத்ரா வெண்ணிலா கையில தான் திரும்பவும் கிடைச்சான். வெண்ணிலா அந்த கோயில்ல இருந்தத ஊரு மொத்தமும் பார்த்துச்சு. அப்போ யார் இந்த கொலையை செஞ்சிருப்பான்? ருத்ரா பக்கத்துல இருந்த ஒரே பொண்ணு அந்த வெண்ணிலா தான். அவளா இல்ல ருத்ராவா? கொலை செஞ்சுட்டு அவளே தப்பிச்சு வந்துட்டாளா? எனக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சிடுச்சு. இந்த பிடிமானம் சாதாரணமான பிடிமானம் இல்ல. பள்ளத்தாக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கடைசி நிமிஷத்துல உயிரே போயிடுன்னு பயத்துல இருக்கும்போது ஒரு பிடி கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பிடிமானம். இத நான் விடவே மாட்டேன். இத விட்டா 1000 அடி பள்ளத்தாக்குல கிடக்கிறவன் நானா தான் இருப்பேன். அப்படி சொக்கு நூறா நொறுங்கி காணாம போக எனக்கு விருப்பம் இல்ல. இத வச்சு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி பிளே பண்ணி காய நகர்த்துறேன். ஸ்வேதா யாருன்னு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே புரியும். செந்தில்ண்ணா, சக்திண்ணா, மீனாட்சிகா, வெண்ணிலா, எல்லாம் வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்யா. வணக்கம்யா. வணக்கங்க ஐயா. வணக்கம்யா. எல்லாம் வந்தாச்சா?
உங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்றதுக்காக தான் உங்க எல்லாத்தையும் வர சொன்னேன். என்னடா அவன் மறுபடியும் நன்றி சொல்லிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் உயிர் பொழைச்சு மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். அதை விட ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயம், என் உயிருக்கு உயிரான என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா. இதெல்லாம் உங்களோட வேண்டுதல், நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்பு பாசம், அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இப்பதான் இந்த வீடே சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியும். நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது இல்ல, இந்த ஊரே சந்தோஷமா இருக்கணும். என் பொண்ணு கிடைச்சிருக்கான்ற சந்தோஷம் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே கிடைக்கணும். அதனால என் பொண்ணு, என் சொத்து, என் உயிரின கிடைச்சான்ற விஷயத்த ஊரை கூட்டி எல்லாருக்குமே நான் சொல்ல போறேன். நல்ல விஷயம் ஐயா. இந்த ஜமீனுக்கு ஒரு வாரிசு வந்தாச்சு, இந்த ஊருக்கு ஒரு குட்டி மகாராணி வந்துட்டான்ற விஷயம் இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியணும். இது நம்ம ரொம்ப சந்தோஷமா ஒரு விழாவா கொண்டாட போறோம். சரியா? பெருசா கொண்டாடலாம். எல்லாருக்கும் சாப்பாடு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பெரிய விழாவாவே நடத்துவோம். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரோட ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும். ஐயா, இது நம்ம வீட்டு விழாங்க ஐயா. நாங்க வந்து எல்லாத்தையும் முன்ன நின்று பாத்துக்கிறோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இதுதான் நான் இது பூங்கோத இல்ல, இந்த விஷயத்த நான் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். பொதுவாக தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தனியா சொல்லல, எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி காரணங்கள் தேடிட்டு இருக்க வேண்டாம். இந்த விசேஷம் நடக்கிறனால அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம்னு நம்புறேன். எல்லாரும் இதுல கலந்துக்கலாம், நல்லா சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கோச்சுக்கிட்டு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னா சொல்லக்கூடாது இல்ல. இப்படிலா பார்த்துக்கோ சொல்லக்குட்டி. ஸ்வேதா ஒரு நிமிஷம். ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்ப தேடி வந்தீங்களா? முத்தரசனை உன் விஷயத்துல ரொம்ப மனசு விட்டு போயிருக்காருன்னு தெரியுது. நீ பிடிவாதம் பிடிக்காம அவரு வீட்டுக்கு வந்தப்போ வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அதுக்கப்புறமும் நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தீனா எப்படி ஸ்வேதா? முத்தரசனை உடம்பு சரியில்லாம வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது கூட இருந்து பாத்துக்கிறதும் என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குறதும் அதெல்லாம் உன்னோட வேலை இல்லையா? என்னது? யார் வேலையை யார் செய்யறது? நான் ரைட் ராயலா இருந்த இடத்துல இப்ப வெண்ணிலாவை கொண்டு வந்து மாமா நிறுத்தி வச்சிருக்காருன்னு தானே எனக்கு தோணுது. அவர் ஏற்கனவே இருக்கிற பழைய மாமாவா இருந்திருந்தா என்ன ஸ்வேதா எங்க இருக்க, என்ன காணோம், நான் வந்தப்ப ஏன் வரலன்னு என்ன சாதாரணமா கேட்டிருப்பாரு. ஆனா அது நடக்கலங்கிறப்பவே எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கு. கண்டிப்பா மாமா எப்படா கண்மொழிப்பாருன்னு பார்த்து மொத்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து கண்டதையும் அவர் காதுல ஓதி வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் மாமா இந்த ஆட்டம் ஆடுறாரு. இப்போ அவர் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அந்த வெண்ணிலாவும் ருத்ராவும் தான். வேற எதுவும் அவர் கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவர் கண்டுக்காம போறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அந்த பாதிப்பு உங்க எல்லாருக்கும் சேர்த்துதாங்கிறத மறந்துடாதீங்க. அவர் வாரிசுங்கிறாரு, விருந்து சாப்பிட கூப்பிடுறாரு, எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஆப்பு வைக்க தான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ வாரிசு ஆயிட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க வேணா மாமா பேசுறதையும் என்ன பத்தி சொல்றதையும் நம்பி ஏமாந்து போலாம். ஆனா நான் இதெல்லாம் பார்த்து ஏமாற போறதும் இல்ல, இதையெல்லாம் சும்மா விட போறதும் இல்ல. திரும்பவும் இதெல்லாம் தொடச்சு எறிஞ்சிட்டு
பழையபடி இந்த வீட்டுக்குள்ள வலம் வரது எப்படின்னு எனக்கு தெரியும். மாமாவை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் செஞ்சே தீருவேன். நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, ஸ்வேதா, அவ பண்ற அல்சாட்டியத்தை பாத்தியா? இனிமே வீட்டுக்குள்ள இவ கொடிதான். என்ன இப்படி முறைக்கிறா? கிழிஞ்சு நார் தொங்க போறேன்னு நினைக்கிறேன். என்ன தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? அதான் என்கிட்ட நடக்காது. கீழே என்ன நடக்குதுன்னு போய் பாரு. யாருங்க? என்ன விஷயம்? நான் சொல்றேன். ஹாய், ஹலோ. சார் தான் போட்டோகிராஃபர், அவங்க தான் பியூட்டிஷியன். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் பெருசா வினைல் வைக்க சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இந்த போட்டோ ஷூட். இத முதல்லயே சொன்னா காலையில இருந்து ஒரு வேளை கூட பார்க்காம எல்லாரும் மேக்கப் வேலை மட்டும் தான் பாப்பீங்கன்னு நான் சொல்லாம மறைச்சிட்டேன். போ கார்த்தி, நாங்களாம் மேக்கப் போடாமலே நல்லா தான் இருப்போம். ஏ நிஷா, பாத்தியடி போட்டோ செஷனா? எல்லாம் நேரம். கேர்ள்ஸ், இப்படி வாங்க. ஏதோ நல்ல நேரம் சொல்லிருப்பாங்களே, அது இப்பதான் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேலண்டர்ல யமகண்டன்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க தெரியுமா? ஆமா. வீட்ல சில பேருக்கு அது ஆரம்பிக்க போகுது. புரியுது. நீ யார ஜாட காட்டி பேசுறன்னு புரிஞ்சா சரி, அப்புறம் நேராவே பேச வச்சிடாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சித்தப்பா, இன்னைக்கு என்ன எடுக்க போற போட்டோல இந்த ஊரே அதிரணும். இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோ ஹீரோயினையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் செல்லம். நீங்க வாங்க. விட்டா அடுத்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவ போல இருக்கு. அதையே மூட பொறுத்தது. கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஆட்சியை யார் பிடிக்கிறதுன்றதான் முக்கியம். நான் சொன்னது வீட்டுக்குள்ள. ஆனா உங்களை மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு தப்பு பண்றவங்க கூட ஜால்ரா அடிக்க மாட்டேன் தெரியுமா? அத்தை, இவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட். வாங்க, நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். வா போலாம். அது என்ன டிஸ்கஷன்? இந்த வீட்டை ருத்ரா இல்லம்னு பேர் மாத்திரதா அண்ணன் சொல்லிருக்காரு. அதுக்கான டிஸ்கஷன். அதான், அது தமிழ்லயும் இங்கிலீஷும் போட்டா மட்டும் போதுமா, இல்ல வேற ஏதாவது தேவைப்படுமான்னு பேச போறோம். ஏன் அதோட நிறுத்துறீங்க? ஹிந்திலயும் போட வேண்டியது தானே? நல்ல ஐடியா அத்தை. நம்ம ஹிந்திலயும் பேர் போட்டுடலாம் அத்தை. என்ன சொல்றீங்க? ஓகே, நான் உடனே அவங்க கிட்ட சொல்லி ஹிந்திலயும் பேரை ரெடி பண்ண சொல்லிடுறேன். அடி பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமாலே ஹிந்திலயும் பேர் ரெடி பண்றாங்க போல இருக்கு. ஹலோ ஹலோ, சத்தமா பேசுங்க. ஹிந்தில போடுறதுக்கே வைரீதா. ஹிந்தில மட்டும் இல்ல, இன்னும் 10 லாங்குவேஜ்ல கூட என் பேரை போடுவோம். அது ஏன் இஷ்டம். இனிமே இந்த வீட்ல ஏன் அதிகாரம் தான். ஏன்னா இது ஏன் வீடு. யார் சொன்னா இது உன் வீடுன்னு? இப்பவும் சொல்றேன், இது ஸ்வேதா வீடாதான் மாறப்போகுது. அது வரைக்கும் தான் நாங்க இதெல்லாம் பொறுத்துப்போம். ஓ, அப்படிலாம் வேற உங்களுக்கு கனவு இருக்கா? ரொம்ப சாரி. நாளைக்கு காலைல வரைக்கும் பொறுத்து பார்த்தா இது யார் வீடுன்னு உங்களுக்கே தெரிய வரும். ஓகேவா?